அண்ணா இன்னைக்கு ஃபுட்பால் விளையாட போகலாமாண்ணா? இன்னைக்கு டியூஷன் இருக்கேடா, வீட்டில் வேற விட மாட்டாங்க. நம்ம இன்னைக்கு லீவ் போட்டு டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு விளையாட போயிடலாம். வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி. திருப்பூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பதற்றம் நிலவுகிறது. குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே இறந்தவர்களின் உடலை பெற முடியும் என கூறி உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு மருத்துவமனையில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. குற்றவாளியை கண்டறிய காவல்துறையினர் 4 தனிப்படை அமைத்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சார் சொல்லுங்கள் சார். யோ, நான் சொன்ன ஸ்பாட்ல தானே இருக்கீங்க? ஆமாங்க சார், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கிரவுண்ட் வழியாக தான் வருவாங்க. நீங்கள் அந்த கிரவுண்டுக்கு சீக்கிரம் போயிடுங்க. ஓகே சார். எங்காச்சும் கோட்டை விட்டுறாதீங்க. அப்படி மிஸ் பண்ணா பிளான் பி. ஓகே சார். ஓகே. அப்புறம் அந்த புதுசாக வந்த பையன் உங்க கூட தானே இருக்கான்? ஆமாம் சார், என் கூட தான் இருக்கான். பாத்தியா, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. ஓகே சார். நல்லது சார். பிரச்சனை வேற பெருசாயிட்டு இருக்கு, பார்த்து முடிச்சுடுங்கயா. ஓகே சார். சரி, வைக்கிறேன். தேங்க்யூ சார். வெற்றி, நம்ம தேடுற சஸ்பெக்ட் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கானுங்க தான் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஓகே சார். நீ இப்போ தான் புதுசாக வந்திருக்க, இந்த வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா உனக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன். ஓகே சார். ஓகே, கரெக்டாக முடிச்சிடணும் வெற்றி. கரெக்டாக பண்ணிடலாம் சார். நீங்கள் இந்த ஊருக்கு புதுசாக வெற்றி? சார் ஆக்சுவலி இதான் சார் என் சொந்த ஊர். நான் சின்ன வயசில் படிக்கிறதுக்காக வெளியூர் போயிருந்தேன். அப்புறம் சொந்த ஊர்லேயே போஸ்டிங் பண்ணி கேட்டு வாங்கினேன். அப்புறம் இங்கேயே கிடைச்சது சார். சொந்த ஊர்லேயே போஸ்டிங்கா? ஆமாம் சார். சூப்பர்ப்பா, சூப்பர். சார் நம்ம தேர்வு சஸ்பெக்ட் இந்த ஏரியாவில் தான் இருக்கு. நம்ம இன்ஸ்பெக்டர் எப்படி சார் தெரியும்? நம்ம தேடுற கேங்கு ஒரு கூலிப்பட கேங்கு. அவங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க கடைசியாக பண்ண கொலையில் தான் ஒருத்தர் சிக்கியிருக்கான். அவன் மாட்டுந்து இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அவங்க லாஸ்ட்டாக மீட் பண்ணுறேன்னு சொன்னது வந்து ஒரு கிரவுண்டில் தான். அந்த கிரவுண்டு தான் எங்கே இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் பார்க்க சொல்லியிருக்காரு. ஆமாம் சார், இங்கே பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டுக்கு 2 வழியாக போகலாம் சார். பேக் என்ட்ரன்ஸ், ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். நம்ம 2 பேர் ஸ்பிளிட்டர் போய் மட்டும் காட்டப்படுச்சிடும் சார். ஓகே, டைம் ஆயிடுச்சு. அந்த டீக்கு மட்டும் பே பண்ணிட்டு ஓகே சார், கிளம்பலாம் சார். அடுத்து எங்கே சம்பவம்? அடுத்து நம்ம நார்த் சைடு போயிடலாம். அங்கே போய் சம்பவம் தானே பண்ண போகிறோம். அங்கே சம்பவம் பண்ண போல. இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கலாம். போலீஸும் வேறு கேஸில் பிஸியாகிடுவாங்க. இந்த கேஸை லூஸில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து சம்பவம் பண்ணுவோம். இப்போ எதுக்கு திடீர்னு இந்த முடிவு எடுத்த? இந்த 4 மாதத்தில் நம்ம 3 சம்பவம் பண்ணியிருக்கோம். போலீஸ்க்கு இது போதாதா? போலீஸுக்கு பயந்து ஊரை விட்டு ஓட சொல்றியா? ஆமாம், கொஞ்ச நாள் விட்டுடலாம். நம்ம கையில் தான் காசு இருக்குல்ல, அப்புறம் என்ன? இதுதான் உன் பிளானா? இதுக்கு தான் நான் வர சொன்னியா? ஆமாம், இன்றைக்கி நைட்டு நம்ம கிளம்புறோம். கணேஷ்டையும் சொல்லிட்டேன், அவன் காலையிலே கிரவுண்டுக்கு வந்திருப்பான். சரி வா போகலாம். வெற்றி, எஸ் சார். யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. நானும் என் சைடில் யாராச்சும் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஐ கீப் யூ போஸ்டட் சார். பி இன் டச். ஓகே சார். கணேஷ் இங்கே தானே வரேன்னு சொன்னான். ஆளையே காணோம். அவன் ஏன் கஸ்டடியில் தான்டா இருக்கான். மச்சான், போலீஸ்ரா! வெற்றி, அந்த அக்கி சோம்பக்கம் தான் வரான் பாரு. அவனை மிஸ் பண்ணிடாத, காலையிலே இரு.
ஹலோ கண்ட்ரோல் ரூம் ஒரு அக்யூஸ்ட் இங்கே நான் லாக் பண்ணிட்டேன். பக்கத்தில் பெட்ரோல் வண்டி இருந்தால் இமீடியட்டாக கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. நான் நார்த் கேட் கூட இருக்கேன். இன்னொருத்தர் தப்பிச்சு போயிட்டு இருக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. புறா நீயா? வெற்றி நீ எப்பட்றா? நம்ம இன்னைக்கு லீவ் போட்டு டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு விளையாட போயிடலாம். வெற்றிக்குன்னா அவங்க அப்பா போலீஸ் விட்டாங்கடா. அம்மா இல்லாத பையனுங்க இப்போ அப்பாவும் இல்லை, என்ன பண்ண போறானுங்களோ. டேய் இவங்க அப்பா ரவுடியாமாண்டா, அதாண்டா போலீஸ் விட்டாங்களாமாடா. வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வாடா. நீ போலீஸ் அவன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல வெற்றி. நம்ம அப்பாவை கொண்டது இந்த போலீஸ் தான். இதில் சேரணும் உனக்கு அப்புறம் தோணுச்சு. ஒழுங்கா சரண்டர் ஆகிரு, அதான் உனக்கு நல்லது. உன் வாழ்க்கை எப்படி போட நீ காசுக்காக எல்லாத்தையும் கொலை பண்ணிருக்க. உங்கள் கேங்லேருந்து ஒருத்தர் எங்கள் கஷ்டில் தான் இருக்கான். அப்படியே அங்கேயே நில்லு, இல்லை உன்னை சுட்டுருவேன். குணா சரண்டர் ஆகி குணா, அதான் உனக்கு நல்லது. நீ இப்போ தப்பிக்க பார்த்தாலும் உன்னால் தப்பிக்க முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்கள் போலீஸால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நகராமல் அங்கேயே இரு, இல்லை சுட்டுருவேன். ஒழுங்கா சரண்டர் ஆகி குணா. வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவனை சுடு. எஸ்பி கிட்ட நான் பேசிக்கிறேன். சுற்று. வெற்றி அவனை ஷூட் பண்ணு. அவன் மிஸ் ஆனானா அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் நீ அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணினா அவன் உன்னை சுட்டுருவான். வெற்றி ஷூட். வெற்றி ஷூட் பண்ணு. சார் வெற்றி ஸ்பீக்கிங் சார். யோ சொல்லியா? ஒரு கிலோ மாட்டிட்டான். அன்ஃபார்ச்சுனேட்லி நெகுலர் டெத் சார். அந்த கில்லர் நம்ம எஸ்ஐயோட ஹேண்டில் ஷூட் பண்ணிட்டோம் சார். யோ என்னையா பண்ணி தொலைஞ்சீங்க? சரி விடு பார்த்துக்கலாம். எனிவேஸ் குட் ஜாப். தேங்க்யூ சார். கஷ்டமான நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் 2 வழி பாதை இருக்கும், நல்ல வழி கெட்ட வழி. நம்ம தேர்ந்தெடுக்க போகிற அந்த வழி தான் நம்ம போகிற இடத்தையே முடிவு செய்யும். எந்த வழியில் போகணும் வேண்டான்னு முடிவு பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது.